தலைமை மீது மட்டும் அப்படி ஒரு வன்மம், குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் அமைப்புகள் என்று சொன்னால் அந்த போக்குதான் எனக்கு விளங்கவில்லை. அது ரொம்ப நுட்பமான ஒரு ஆழமான செய்தியாக நான் பார்க்கிறேன். எதற்காக அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், திமுகவை பார்ப்பன ஊடகங்கள் எப்படி பார்க்கின்றன? பார்ப்பனியத்தினுடைய ஒரு விக்டிம் திமுகவுடைய தலைவர். அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று காரணங்கள்லாம் இருக்கின்றன. பார்ப்பன ஊடகங்களும் அப்படித்தான் பார்க்கும், முற்போக்காளர்களும் அப்படித்தான் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதில் ஏதோ சிக்கல் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அது எப்படி ஒட்டுமொத்தமாக சக அரசியல் கட்சிகள் யாரையும் நாங்கள் எவ்வளவு சமரசம் பண்ணாலும் விமர்சனம் செய்ய மாட்டோம், ஆனால் திமுக தலைமை மீது மட்டும் எப்போதும் கல்லெறிந்து கொண்டிருப்போம் என்ற ஒரு போக்கு விவாதத்திற்குரியது என்று நான் கருதுகிறேன். அதை கொஞ்சம் மீளாய்வு செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதிலும் குறிப்பாக இந்த 2009 உச்சக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்த பொழுது எல்லாரும் தான் அதிகாரத்தில் இருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்பொழுது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லையா, மதிமுகவுக்கு இல்லையா, ஆனால் கருணாநிதி மட்டும்தான் பதவி விலக வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். இந்த 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 ஓர வஞ்சனை ஏன் என்றுதான் எனக்கு புரியவில்லை. பார்ப்பன ஊடகங்கள் திட்டமிட்டு திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதையேத்தான் நாமும் செய்வோம் என்று சொன்னால், நாம் பார்ப்பன இலக்கணத்தின்படி நாம் நம்முடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன். அதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்று சொன்னால், அவர் இந்து ராமை இந்த கட்டுரையிலே ஒரு இடத்தில் செல்லமாக விமர்சனம் செய்திருக்கிறார். இல்லை, அவருக்கு ஆதரவானவர் நான் சொல்ல வரல, அதில் கூட ஒன்றும் பெரிய விமர்சனம் இல்லை என்று சொல்கிறேன். அதாவது எல்லாருக்கும் இந்த சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த கடைசி நேரத்தில் அவரோட இயலாமையில் அவர் போய் ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். ஒரு முதலமைச்சராக அதை செய்தார் என்பது மிக முக்கியம். அவர்களுடைய திமுகவுடைய சமரசங்களை எல்லாம் அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவே இல்லை. அதிகபட்சம் போனால் இந்த சமூகம் எதை விமர்சிக்கிறது? ஊழலைத்தான் விமர்சிக்கிறது. நாள்தோறும் தொலைக்காட்சி விவாதங்களிலே ஊழல் மட்டும்தான் இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இந்த பொருளாதார ஊழலுக்கு எது வழிவகுக்கிறது? எக்கனாமிக் கரப்ஷன் என்று சொல்கிறோமே, கரப்ஷன்னால அதுதான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மாரல் கரப்ஷனை பற்றி யாருமே பேசுறதில்லை. மாரல் கரப்ஷனுக்கு எனக்கு ஒரு நல்ல தமிழ் வார்த்தை கிடைக்கல, அதனால் நான் அதை அப்படியே ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. மாரல் கரப்ஷன் தான் பொருளாதார ஊழலுக்கு வழிவகுக்கிறது. அது என்ன மாரல் கரப்ஷன்? நம்மளுடைய சிந்தனை மாசுபட்டு இருக்கிறது.